கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய உவமைகளில் தேவனுடைய வார்த்தை மனுஷர்களுடைய இருதயங்களில் விதைக்கப்பட்டு எப்படி பலன் கொடுக்கிறது என்பதை குறித்து இயேசு கூறிய விதைக்கிறவன் உவமையை குறித்து பார்க்கலாம். வேதத்தில் இந்த உவமை மத்தேயு, மார்க்கு, லூக்கா எனும் 3 சுவிசேஷங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உவமையில் 4 நிலங்களை குறித்து இயேசு கூறினார். அதாவது வழியருகே உள்ள நிலம், கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம். இந்த 4 நிலங்களிலும் விதைக்கப்பட்ட விதைகள் எவ்வாறு வளருகிறது என்பதையும் 4 விதமான மனுஷர்களுடைய இருதயங்களையும் பற்றி இயேசு கூறியிருப்பதை நாம் காணலாம். திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் கூடி வந்த போது அவர் ஜனங்களிடத்தில், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் கொடுத்தது. இந்த உவமையை இயேசு கூறி, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது இயேசுவின் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடே உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், பரலோகத்தின் இரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் இவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். ஆகையால் விதைக்கிறவன் பற்றியதான உவமையை கேளுங்கள் என்று அவர்களுக்கு இயேசு கூறிய உவமையின் மறைபொருளை வெளிப்படுத்தினார். இயேசு கூறிய உவமையின் 4 நிலங்களில் முதலாவதாக வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் வழியருகே விழுந்து மிதியுண்டு ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என கூறப்படுகிறது. இவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஒருவன் பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்று இயேசு கூறினார். வேதத்தில் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று கூறப்படுகிறது.
தேவனுடைய வசனத்தை குறித்ததான உணர்வு நம்மிடத்தில் காணப்படாத போது பிசாசானவன் தேவனுடைய வசனம் நமக்குள் கிரியை செய்யாதபடிக்கு அதை நமக்குள் இருந்து எடுத்து போடுகிறான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என வேதம் சொல்கிறது. இந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் எல்லா காவலோடும் நாம் நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்ததாக கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்த விதைகள் மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆனாலும் வெயில் ஏறின போது தீந்து வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் என்று இயேசு கூறினார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேத வசனம் அவர்களுக்குள் வேர்கொள்ள முடியாமல் பின்னடைகிறார்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறிய இயேசு நமக்கு உலகத்தில் வரும் ஒவ்வொரு உபத்திரவங்களிலும் இருந்து ஜெயம் கொள்ளத்தக்கதான பலனையும் திராணியையும் கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ நாசமோசமோ கர்த்தரிடத்தில் இருந்து எதுவும் நம்மை பிரிக்காது. கற்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வரும்போது நாம் இடரல் அடையாமல் திடன் கொள்ள வேண்டும் என நமக்கு கற்றுத் தருகிறது. அடுத்ததாக முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள். விதைக்கையில் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் என்று இயேசு கூறினார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என வேதம் நமக்கு சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். நாம் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார். நாம் கவலைப்படுவதினால் நம்முடைய பலத்தால் எதையும் மாற்ற முடியாது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள். உலக கவலைகள் நம்மை நெறித்துவிடாத படிக்கு நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படிக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்ததாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். நல்ல நிலத்தில் விழுந்து வளர்ந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று இயேசு கூறினார்.
என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் எனும் வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது நமக்குள் விதைக்கப்பட்ட அவருடைய வார்த்தை வளர்ந்து கனி கொடுக்கும்படி செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசி, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளம்பி விளையும்படிக்குச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்படியே தேவனுடைய வார்த்தையும் அது நமக்குள் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்குள் விதைக்கப்படும் போது தேவ வசனம் நமக்குள் வேர்கொண்டு நாம் நல்ல நிலங்களாக ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் எனும் கனிகளை கொடுப்போம். வேத வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய கனிகளால் நாம் அறியப்படுவோம். விதையானது தேவனுடைய வசனம் என்று இயேசு கூறினார். விதையை ஜீவனுள்ள வித்து என்றும் வேதம் கூறுகிறது. விதைக்கிறவன் ஒரே விதமான விதையை நிலங்களில் விதைத்தான். ஆனால் ஒரே விதமான விதைகள் விதைக்கப்பட்ட நிலங்கள் வெவ்வேறாக காணப்பட்டது. இதே போன்று நமக்குள்ளும் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகின்ற போது நம்முடைய இருதயங்களும் இந்த நிலங்களைப் போல வெவ்வேறாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் அன்று நியாயப்பிரமாணத்தை மோசேயிடம் கர்த்தர் கொடுத்தார். பின் நாட்களில் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று அதை நமது இருதயங்களில் எழுதுகிறார். இயேசு கூறிய விதைக்கிறவன் உவமை நம்முடைய இருதயங்கள் எப்படிப்பட்டது என்றும் தேவ வசனம் நமக்குள் வந்து நாம் எவ்வாறு பலன் கொடுக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.